ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னதானம் பண்றோம் இல்லையா? இந்த கோயில்ல நம்ம அன்னதானம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிரிவல பாதையில, அ அதாவது நம்ம நல்ல நாட்கள்ல போய் பர்த்டேக்கு, நம்மளோட வெட்டிங் டேக்கு அந்த மாரி எல்லா இடத்துலயும் நம்ம கோயில்கள்ல அன்னதானம் பண்றோம். ஆனா, நம்ம மிஸ் பண்ற ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். இந்த அரசு மருத்துவமனை, அதுல வந்து அட்மிட் ஆயிட்டு நெறைய பேஷண்ட்ஸு, அ அவங்கள பார்த்துக்கிற அட்டெண்டர்ஸு இவங்கலாம் நெறைய பேர் இருப்பாங்க. கையில காசு இல்லாம, அந்த மருத்துவத்துக்கு தேவையான செலவுகள செஞ்சுட்டு, கூலி வேலை செய்றவங்க, வேலைக்கு போனா தான் சம்பளம் அப்படின்றவங்கலாம் அந்த ஒரு 4 நாள், 5 நாள் அங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு தேவையான உணவுகள வந்து நம்ம அன்னதானமா செஞ்சா, நமக்கு இன்னும் நெறைய பலன்கள் கிடைக்கும்னு நமக்கு தோணுது. அதனால நம்ம அருகாமையில் இருக்க அரசு மருத்துவமனை, ஸோ அங்க வந்து நீங்க உங்களுக்கு பிறந்த நாளா இருக்கட்டும், வெட்டிங் டேவா இருக்கட்டும், அங்க போய் உங்களால முடிஞ்ச ஒரு 10 பேருக்கோ, ஒரு 20 பேருக்கோ அந்த மாரி அன்னதானம் பண்ணீங்கன்னா, அதுவே வந்து ரொம்ப நல்லதா இருக்கும்னு தோணுச்சு. என்னோட கருத்து. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் இத மாரி பண்ணியிருந்தீங்கன்னா, கமெண்ட்ல போடுங்க. தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. வணக்கம்.